ராமேஸ்வரத்தில் 7.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் KR ஸ்ரீராம் திறந்து வைத்து கமுதியில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் நீதித்துறைக்கு தேவை செய்யக்கூடிய முதல்வர் இருந்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மெய்யம்பள்ளி பகுதியில் 7.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம், நீதிபதி குடியிருப்பு, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தங்கும் விடுதி ஆகியவை கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் KR ஸ்ரீராம் கலந்து கொண்டு ஒருங்கிணைந்த நீதிமன்றம், நீதிபதி குடியிருப்பு, சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி தங்கும் விடுதி ஆகியவற்றை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார். இதன் பின்னர் நீதிமன்றத்தை பார்வையிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கமுதியில் 11 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுமான பணி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர்கள் C. நிஷா பாகு, C. சந்திரன், சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, மாவட்ட நீதிபதி முகமது அலிகான், ராமேஸ்வரம், ராமநாதபுரம், கமுதி உள்ளிட்ட பல்வேறு நீதிமன்றத்தின் நீதிபதிகள், மாவட்ட ஆட்சியர் சிம்ரன் ஜீத் சிங் காலோன், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சந்தீஷ், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் காதர் பாஷா முத்துராமலிங்கம், C. முருகேசன் மற்றும் ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் மயில்சாமி, செயலாளர் ஹரிஹரன், கமுதி வழக்கறிஞர் சங்க தலைவர் ரமேஷ் கண்ணன், செயலாளர் சிவராமகிருஷ்ணன், ராமநாதபுரம் வழக்கறிஞர் சங்க தலைவர் S.J. ஷேக் இப்ராஹிம், செயலாளர் கருணாகரன், ராமேஸ்வரம் வழக்கறிஞர் சங்க மூத்த நிர்வாகிகள் விஜயகுமார், டொமினிக், ரவி, சரவணன், S. ராஜசேகர், D. ஜெகன் மற்றும் ராமநாதபுரம், கமுதி, முதுகுளத்தூர் வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய அமைச்சர் எஸ். ரகுபதி, இந்த நீதிமன்றத்தில் கடந்த 2018-19 அறிவிக்கப்பட்டது. ஆனால் 2021ஆம் ஆண்டுதான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்போது பணிகள் நிறைவடைந்தது. தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நீதித்துறைக்கு தேவையானதை செய்யக்கூடிய முதல்வர் இருந்து வருகிறார். வழக்குகளில் தேவைகள் அதிக அளவில் உள்ளது. அதற்கு ஏற்ப நீதிமன்றங்கள் கட்ட வேண்டி உள்ளது. உயர் நீதிமன்றத்திற்கு உறுதுணையாக அரசு இருக்கும். புதிய நீதிமன்றங்கள் கட்ட முழு கவனம் செலுத்தப்படும் என அவர் தெரிவித்தார். சார் A very warm good morning to all. Milord, Honorable Justice Tirumati J. Nisha Balu, Administrative Judge of the Madurai Bench of the Madras High Court. Milord, on Prisons and Prevention of Corruption, Government of Tamil Nadu, Respected Registrar General of Madras High Court, Thiru P.E. Arasu, Superintending Engineer and other officials of the Public Works Department, my dear brother and sister judicial officers of Ramanathapuram, Madam Chief Justice and the family members, I am happy to welcome Honorable Thank you, my lords, for the comment. It states that justice should be approached without bias or compassion. By advocating for ethical governance, the Qural highlights that effective leadership demands a commitment to fairness, ensuring that justice is not only delivered but also perceived as fair by the society. This timeless wisdom reinforces the moral authority of the judge
and contributes to social stability. இன்றைக்கு நம்முடைய இந்த நீதிமன்றங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன, கமுதிக்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் இன்னும் சொல்ல போனோமேயானால் இன்றைக்கு நிதி நிலைமைக்கு ஏற்றவாறு தான் நாம் செயல்பட முடியும். இதுக்கு கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் 2018-19 தந்தாலும் கூட 21ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் நாங்கள் நிதியை இங்கே விடுவித்திருக்கின்றோம். அதுபோல பல திட்டங்கள் அறிவித்துவிட்டு சென்றாலும் அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் புதிய நீதிமன்றங்களை தர வேண்டிய பொறுப்பும் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்திருக்கிறது என்கின்ற காரணத்தாலே நீதித்துறைக்கு வேண்டிய அளவு இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இன்றைக்கு வழக்குகளின் தேவைகள், ஏனால் புதிய புதிய வழக்குகள் வருகின்ற காரணத்தாலே அந்த தேவைகளுக்கு ஏற்ப நாம் நீதிமன்றங்களை இன்னும் உருவாக்க முடியவில்லை. அது நிச்சயமாக உயர்நீதிமன்றத்துக்கு உறுதுணையாக எந்த அளவுக்கு புதிய புதிய நீதிமன்றங்களை உருவாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் உருவாக்குவதிலே முழு கவனம் செலுத்துவோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.